அரவிந்த் அவர்கள் கேட்கிறார்கள். சகுனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறார். சகுனம் அப்படிங்கிற சொல்லு இருக்கோ இல்லையோ, அது என்ன அப்படின்னா, ச அப்படின்னா உடன் அர்த்தம், குணம் அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம், இல்லை ஒரு இயல்புன்னு அர்த்தம். நல்ல நன்மையுடன் அப்படின்னு அந்த பேருக்கு பேர், அந்த சொல்லுக்கு அர்த்தம். ஆனால் வழக்கில் சகுனம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த முதல்ல நல்ல சொல் சகுணம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த காலத்தில் பாருங்கள், அரசர்களை நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெய விஜய் பவா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லணும். சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை சொல்லணும். ஏன்னா ஜெயசப்தம் அவள் காதில் விழுந்துகிட்டே இருக்கணும், நல்ல சப்தம். கோயில்களில் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம கோயில்களில் ரொம்ப அமைதியாக போய் இறை அருள் நினைவோடு தான் நம்ம தரிசனம் பண்ணணும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால், கோயில்கள் முழுக்க சிவபெருமான் பெரிய தேவதை, அவருக்கு மேலே சுவாமியே இல்லை. ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய பரிவாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூத பிரேத பிசாச்ச அந்த மாதிரி தேவ கந்தர்வ ரக்ஷ கிண்ணர மானுஷ கிம்புருஷ அது மாதிரி நிறையா தேவர்களுடைய போக்குவரத்து அந்த இடங்களில் இருக்கும். சிவபெருமான் இருக்கிறதுனால அவர் சூழ்ந்து அதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் எங்கே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதில்லையும் மண்டபத்துலேயும் எங்கெங்கேயோ தூண்லேயும் அது மட்டும் அப்படி அப்படியே அங்கங்கே நிற்கும். இது என்ன பண்ணும், இந்த மாதிரி தேவதைகளுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு சொன்னால், ததாஸ்து அப்படின்னு சொல்லுவோம். ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அதனால் கோயில்களில் அனாவசியமாக போய் பிற வார்த்தையை பேசுகிறதோ இல்லை சண்டை போடுறதோ இல்லை மற்ற விஷயங்கள் சிந்திக்கிறதோ இல்லாமல் நாம் நல்ல எண்ணங்களாகவே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு நல்வகையான எண்ணங்களாலேயே நம்ம நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும் நம்மளுடைய மனது. அப்படி நமக்கு நிறைக்கப்பட்டிருக்குமா என்ன, அந்த தேவதையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ததாஸ்துன்னு சொல்லிகிட்டே இருக்குமா, அது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது சொல்லக்கூடிய அப்படியே ஆகட்டும் பலிக்கும். அதாவது என்னென்னா, கோயிலில் ஆசீர்வாதம்னு ஒன்று சொல்லுவாள். சுவாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், சாமியினுடைய உத்தரவுனால், சாமியினுடைய சன்னிதானத்தினால, சாமியினுடைய வாக்கால் சொல்லப்பட்ட ஆகமம் சார்ந்து சொல்கிற வார்த்தை அது, அதனால் அது பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி சகுனம் அப்படிங்கிறது நல்ல வார்த்தைகளை சொல்லுவது, காதிலே சொல்லுவது, இதுக்கும் சகுனம்னு தான் பேர். அது அப்படி அப்படியே அந்த பொருள் சுருங்கி போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு அடுத்தது சகுனம் அப்படின்னு சொன்னால், இந்த கோயில்களில் சொல்லக்கூடிய ததாஸ்து தேவதைகள், அந்த தேவதைக்கே சகுன தேவதைகள்னு பேர். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது நலன் செய்து கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கு அப்புறம்தான் சகுனம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம், இது நல்லபடியாக நடக்குமா இல்லை அது அதுக்கு தடங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை இது நடக்காது அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை தாங்க இந்த சகுனம். வள்ளுவர் சொல்லும்போது சொல்லுவார், எண்ணி துணிக கருமம் எண்ணுவும் என்பது. நாளைக்கு பார்த்துக்கலாம், எண்ணி துணிக, அதான் நல்ல யோசனை பண்ணி அந்த காரியத்தை இறங்குவாள் இந்த காலத்தில் எல்லாம். அப்படி இறங்குற பொழுது அது முடியுமா முடியாதா, என்னென்ன அதனுடைய சாதிக்கக்கூடிய வழி என்ன, அதுக்கு எதிர் திசையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு குழப்பிக்கிற பொழுது, உபாசனைக்காரர்கள், அதாவது இறைவனை வணங்குகிற மந்திரங்களை பயன்படுத்துகிறவர்கள், இறைவன் மீது இடையறா அன்பு செலுத்துகிறவர்கள், அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லபடியாக இந்த வீடு கட்டுறேன் இது நல்லபடியாக முடியணும், இல்லை ஒரு யாத்திரைக்கு போகிறேன் இது நல்லபடியாக முடியணும், இது கல்யாணம் பண்ண போகிறேன் அது நல்லபடியாக முடியணும் அப்படின்னு எது ஆரம்பித்தாலும் அப்படி இறை எண்ணி ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஆரம்பித்தா இந்த சாமி எப்படி பேசுவார், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில சகுனம் வச்சுருக்கா. என்ன அப்படின்னு, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறது, சாமி முன்னாடி போய் நிற்கிறோம். உள்ளே வந்தோடனே அந்த கோயில் குருக்கள் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு வேறு யார்கிட்டையா சொல்லிட்டு இருக்கணும், நம்மகிட்ட சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை நம்ம காதில் விடணும். தேவதா சன்னதியில் ததாஸ்து, அது நல்ல சுகணும். இப்போ நம்ம சாமிக்கு ஒரு மலர் சாத்துறோம், அற்புதமாக நம்ம தரிசனம் பண்ணும்போது நல்லா கட்டி சாத்தியிருக்கணும், அது அவிழ்ந்து கீழே விழும்.
அது மாதிரி விழுந்தால் நல்ல சகுனம். அதே மாதிரி நாம் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வீல்னு ஒரு சத்தம் கேட்குறது, யாரோ அழறா அப்படின்னா அந்த காரியம் நடக்காது, அந்த விஷயம். அப்போ நல்லபடியாக ஒரு காரியம் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இறை அருளாளர்களுடைய ஒரு அடையாளம் தான் இந்த சகுனம் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த சகுன சொல்லுக்கு ஒரு பொருள் சொல்லலாம். இப்போ அது மாதிரி எதெல்லாம் சகுனமாக ஏற்கலாம்னா, கனவை கூட சகுனம்னு சொல்லுவாள். ஒரு நல்ல மங்களமான ஒரு காரியம் நமக்கு நடக்க போகிறது அப்படின்னா பின்னாடி நடக்க போகிறதனுடைய விளைவுகளை முன்கூட்டி அறிவிக்கின்றது சகுனம். பின்னாடி அது கெட்டது வந்தாலும் அதை முன்கூட்டி அறிவிப்போம், பின்னாடி ஒரு நல்லது வந்தாலும் அதை முன்கூட்டி அறிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு தகவல் தான் சகுனம். இதை பற்றி சாஸ்திரங்களில் நிறைய சொல்லியிருக்கா. பள்ளி சகுனம் சொல்கிறது, வந்து எதுக்க நம்ம கிளம்பும்போது எதுக்க யாராவது வர்றது, அதை வச்சு அதை வந்து முடிவு பண்ணுவாள். ஆனால் அது ஏற்படுத்துறது இல்லை, இயல்பாக நடக்கணும். சகுனத்தை ஏற்படுத்தப்படாது. மங்களமாக வந்து குடம் தூக்கின்னு போகிறவா, சுமங்கலி குடம் தூக்கின்னு போனால் நம்ம போகும்போது அந்த காரியத்துக்கு எதிர்த்த மாதிரி ஒரு சுமங்கலி குடம் தூக்கின்னு போகிறான்னா சர்வக்ஷேமம். ஆனால் அந்த குடம் ரெட்டை குடமாக இருக்கணும், ரெண்டு சுமங்கலியாக இருக்கணும். அப்படி தூக்கின்னு போனால் சர்வக்ஷேமம். அதுக்காக டெய்லியே 2 பேரை நீங்கள் வாங்கோ தண்ணி தூக்கின்னு போங்க நான் கிளம்புறேன், அசகுனம் இல்லை. இயல்பாக நடக்கணும். அப்படி இயல்பாக நடக்கக்கூடிய சில அடையாளங்களை கொண்டு நான் நடக்கப் போகும் விளைவுகளை அறிந்து கொள்வதற்கு சகுனம் என்று பெயர்.